ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்லேருந்து லோகோவை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறத ஒரு ஈஸி மெத்தடில் பார்க்கலாம். இது வந்து பயாஸில் மாற்றணும், அதாவது பயாஸ் மெமரி வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும் இல்லாமல் பயாஸ் செட்டிங்ஸ் மூலமாக எப்படி மாற்றணுங்கிறத பார்க்கலாம். இதை வந்து பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் பண்ணிவிட்டு F12 பட்டனை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. இதில் வந்து பூட் மெனு வந்துடும். இதில் 2 OS நமக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து என்டர் செட்டப்பில் போய் கிளிக் பண்ணுங்கள். பயாஸ் ஸ்க்ரீனில் வந்துடும். இதில் பூட் ஆப்ஷனில் குவைட் பூட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. சரியா? அடுத்து இதில் வந்து பாஸ் OS வந்து மேலே இருக்கும், அதை வந்து கீழேயும் விண்டோஸ் OS மேலேயும் மாற்றணும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கீ, இதை என்ட்ரு கொடுத்து விண்டோஸ் பூட் மேனேஜர் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இந்த பூட் ஆப்ஷன் கீழே வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து F4 அமைக்கி சேவ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது நமக்கு பூட் பண்ணி உள்ளே போகிறப்ப டைரெக்டாக விண்டோஸ் 11 பூட் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங் லோகோ வந்து வராது. இதில் வரக்கூடியது யூசர் அக்கௌண்ட்டில் உள்ள லோகோ. ஓகேயா? இது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதில் இருக்க லோகோவும் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் பேனலில் யூசர் அக்கௌண்ட் போய்ட்டு இதில் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் எது வேணுமோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அஸ்.